வணக்கம் மக்களே, வாங்க நண்பர்களே, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். மக்களே, இதை பாருங்கள். இதுக்கு பேர் சீனி பழம் நண்பர்களே. வரி வரியாக இருக்கிறது பேர் சீனி பழம். இது ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து கேரளாவில் எடுத்த நண்பர்களே. வீட்டு முன்னுக்கு அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வச்சுருக்கும்போது பார்க்க இது அவ்வளோ அருமையாக காய்ச்சிருந்துச்சுங்க. இது பூராமே எப்படின்டா கோடு கோடாக வரி வரியாக இருந்துச்சு. 5 பட்டையாக இருக்குது நண்பர்களே. இது மருந்தும், இது மதுரமும் இருக்குது நண்பர்களே, மருத்துவ குணமும் இருக்குது. இதை பாருங்கள். இதோடைய பூவு ஒரு மருந்து, எல்லாம் சித்த வைத்திய மருந்து. இதோடைய பிஞ்சு அது ஒரு மருந்து வகை. ஒரு நல்லா ஒரு அரைக்காய் எடுத்தால் அது ஒரு மருந்து. நல்லா பழமாக சாப்பிட்டா அது ஒரு மருந்து. இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது நண்பர்களே. அவர் என்கிட்ட சொன்னார், இது என்ன எதுக்கு பயன்படும்டா, பெண்கள் வந்து இந்த பூவை அரைச்சி சாப்பிட்டா இது நல்ல போல் இருக்கும், அவங்களுக்கு எந்தமான பிரச்சனை இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது சுகரு. அதோடைய பிஞ்சை எடுத்து, அதை பிஞ்சிலே நம்ம எடுத்து அதை அப்படி சுவைச்சி சாப்பிட்லாம், கடித்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டா இது சுகர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய அரைக்காய் அது வந்து கல்லீரல், கிட்னி, இது ரெண்டுக்குமே நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது பழம் சாப்பிட்டா வைட்டமின் ஏ, சி இது ரெண்டுமே இருக்கான். அது வந்து பிளட்டு நல்ல போல் கால்குலேஷன் ஆகி நல்ல போல் சுத்தப்படுத்தி நமக்கு விருத்தியாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்கன்னு நான் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன். இதை இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்ட்டு. இது அத்தனையும் உண்மை. இதில் அத்தனை மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவமும் இருக்குது, மதுரமும் இருக்குது. இது வந்துட்டு அத்தனை வகையிலையும் உண்மைன்னு அவர் சொல்கிறார். அப்போ பார்த்த நண்பர்களே, அதை பார்க்குறம்போது அப்போ எவ்வளோ செடி பூரா பயங்கரமாக, அது ஒரு சின்ன சைஸான நம்ம அரநெல்லிக்காய் மரம் இருக்குல்ல, அந்த மரம் வளர்த்தி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இலை வந்து கூடுதல். அது அந்த பருவம் தான் தோணும் நமக்கு, அது போல தான் தெரியுது. ஆனால் இலைகள் கூட, அதுபோல் பூக்களும் கூட புழு கலரில் இருக்குது நண்பர்களே. அதோடைய பூ எல்லாமே ஒரு புழு கலரில் இருக்குது. அந்த காய் வந்து அப்படியே ஒரு சப்பட்டையாக அது வந்துட்டு ஒரு வரியாக ஒரு பேடு போல அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், அந்த காயை பாருங்கள். அந்த காயை பார்க்குறம்போது உங்களுக்கே அது தெரியும். இது அப்படி ஒரு மருத்துவ குணம்னு அவர் சொன்னார் நண்பர்களே. அப்போ நாங்கள் கூட ஒரு எண்ணம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு நாங்கள் ஒரு பழத்தை பிடிங்க அதில் சாப்பிட்டோம் நண்பர்களே. 5 வகையான அதில் அர்த்தங்கள் இருக்குது. புளிப்பு இருக்குது, துவப்பு இருக்குது, லேசாக கொஞ்சம் கசப்பு இருக்குது, நல்ல இனிப்பு இருக்குது. இது போல் 5 வகையாக அதோடைய பழத்துடைய டேஸ்ட்டு நமக்கு தெரியுது நண்பர்களே. அதை நானே பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்பட்டேன். ஒன்று நம்ம ஒரு பழ வகை எடுத்து சாப்பிட்டா ஒன்று இனிப்பாக இருக்குது, இல்லை புளிப்பாக இருக்குது, இல்லை கசப்பாக இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு வகை தான் இருக்குது. இது அத்தனை வகை இருக்குது நண்பர்களே. 5 வகை இருக்குது. ஆனால் அதை சாப்பிட்டு திருப்பி பச்சை தண்ணியை நம்ம ஊற்றி குடித்தோம்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது. நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தோம்னா எவ்வளோ ஒரு இனிப்பாக நமக்கு உதவி இனிக்குமோ அதுபோல் இருக்குது நண்பர்களே. இந்த இது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மரத்தை பார்க்கவே எனக்கு ஒரு சத்தை கூட அங்கே கிடந்து சத்தை உறங்கலாம்னு கூட மூடு நண்பர்களே. அவ்வளோ விலைக்கு குழுன்ற ஒரு குளிர்ச்சியான இடம் போல். அதவே கொஞ்சம் தள்ளி நான் போகும்போது அந்த குளிர்ச்சி அங்கே இல்லை. ஆனால் அந்த மரத்து அடியில் அவ்வளோ குளிர்ச்சி இருக்குது. இது நம்மளே வாங்கலாம். இது வந்து நர்சரியில் கேளுங்க, இந்த தை கிடைக்கும். இந்த தை கிடைச்சுன்னா வாங்கி நீங்களே 1-2 வீட்டில் வைங்க. அந்த மாதிரி இதுக்கு நிழலுக்கு நிழலும் தருது,
5 வகை மருத்துவம் கொண்டதாக இருக்குது. குழந்தைகளுக்கும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்மளால் சாப்பிட மிச்சம் இருந்தால் ஒரு அணிலோ இல்லை ஒரு காக்கையோ இல்லை ஒரு வௌவாலோ இதுகளும் கூட சாப்பிடலாம். அதுக்கு ஒரு தீனியாக இருக்கட்டும் நண்பர்களே. இதை மறக்காமல் நீங்கள் நர்சரிக்கு போனீங்களாக்க, இது பேர் சீனி பழம்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க, அது வந்துட்டு அது உண்மையாண்ட எனக்கு தெரியல. ஆனால் இது வந்துட்டு சீனி சப்போட்டாட்டாங்க. சீனி சப்போட்டா தான் உண்மையான பேருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நண்பர்களே. நீங்கள் நர்சரிக்கு போனீங்கன்னா கேளுங்க, கேட்டு இந்த மாதிரி சீனி சாப்பிட்ட தை இருக்கா, கன்று இருக்கா அப்படின்னு கேளுங்க. இதை கூட உங்களுக்கு வந்து உங்கள் செல்லில் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு பேர் தெரியாட்டியும் கூட நர்சரியில் போய் இந்த கண்டை காட்டி இந்த ஒரு இதை பார்த்து, இந்த மரம் உங்கள்கிட்ட இருக்கா, இந்த கண்டு இருக்கா, இது என்ன விலை, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இதை வந்து நர்சரியில் நான் கேட்குறம்போது அவங்க சொன்னாங்க, ஒரு கண்டின் விலை 75 ரூபா. நாங்கள் இதை வாங்கி இப்போ ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக ஒரு 2 வருஷம் காய்க்கலை, 3ஆவது வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாக 4 வருஷமாக 5 வருஷமாக இது காய்ச்சிக்கிருக்கு. இப்போ இதுதான் இந்த வருஷம் வந்துட்டு, இந்த வருஷமும் போன வருஷமும் கூடுதல் காப்பு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கொப்புக்கு 4 காய் 5 காய் இந்த மாதிரி காய்ச்சிக்கிருக்கு அப்படின்ட்டாங்க. நம்ம இதை ஒரு முள் முருங்கை மாதிரி தான், கூடுதல் காய்ச்சாலும் முருங்கை மாதிரி அது கூடுதல் காய்ச்சாலும் கூட இது ஒடியாது. சவுண்டு தொங்குதே இருக்கு, மரம்லாம் ஒடியாது, அந்தளவுக்கு இருக்குது. இதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோடைய இது. நான் ஒவ்வொன்றாவை அர்த்தமாக பக்கத்தில் எடுத்து தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை நானும் கூட 2 கண்டு இந்த வட்டம் வரும்போது கேரளாவோடு இந்த வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் நட்டு வைக்கணும் நண்பர்களே. இதை நட்டு வச்சோம்னா நமக்கு